வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நர்சிங் தமிழா. இந்த ஒரு வீடியோவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைப்பூசத்தன்னைக்கு முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன். சரி, அதை அப்படியே விலாகாக போடலான்னு சொல்லிட்டு தான் போனேன். இந்த கோயில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் கந்தசாமி படம் சியான் விக்ரமோட படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு படத்தில் ஒரு கோவில் கட்டுவாங்க தெரியுங்களா? நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி மரத்தில் வந்து கட்டி விட்டால் அதை நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும், நம்மளோட கஷ்டம்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும்ல அந்த படத்தில். அந்த கோவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவில். இந்த கோவிலோட பேருமே பார்த்தீங்கன்னா கந்தசாமி டெம்பிள் தான். என்னடா நர்சிங் தமிழான்னு பேர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வீடியோலாம் போட்டுட்ருக்கேன், இதெல்லாம் நாங்கள் உட்காந்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக நான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழர் வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு கோவில் இது. எனக்குமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக முருகர் பிடிக்கும், அதனால் நான் வீடியோவை மேக் பண்ணேன். இது ஜஸ்ட் ஒரு விலாகாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸாக்டாக லொக்கேஷன் வந்து திருப்போரூரில் தான் இருக்குது. எக்ஸாக்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர்னு சொல்லிட்டு ஊர், அதுவே பேரூராட்சி தான். அங்கே தான் கோயில் அமைந்திருக்கு. நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பஸ் வசதி இருக்குது. சென்னை உள்ளே இருந்து வரணுன்னாலும் பஸ் வசதி இருக்குது. நீங்கள் வெளியிலேருந்து வரணும் அப்படின்னா செங்கல்பட்டுலேயே பார்த்தீங்கன்னா அந்த திருப்போரூர் போகிறதுக்கு ஒரு வழி கட்டாகும். அந்த வழியில் கூட நீங்கள் வந்துடலாம். இல்லை நீங்கள் உள்ளே சென்னை சிட்டி உள்ளே இருக்கீங்கன்னா நிறைய எம்டிசி பஸ்ஸஸ்லாம் வந்து நீங்கள் அந்த மாதிரி வரலாம். ரோட் வழி தான் மோஸ்ட்லி வர முடியும். மற்றபடி ட்ரெயின் அந்த மாதிரிலாம் இங்கே சப்போர்ட் கிடையாது. ஒன்லி பஸ் ரோட் ரூட் மட்டும்தான் நீங்கள் வர முடியும். இந்த ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பயங்கரமாக ஒரு பெரிய குளம் ஒன்று இருந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த குளத்தை உங்களுக்கு நல்லா காட்டுறேன் வீடியோவில். ஆக்சுவலாக இப்போ உள்ளே போனீங்கன்னா வந்து கிராண்டாக இருக்கும், நல்லாவே லுக்கு பயங்கரமாக வச்சுருப்பாங்க. கோபுரமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஆக்சுவலாக இந்த கோயிலோட வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு 450 வருஷம் வந்து பழமை வாய்ந்தது சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்கும். அவர் தான் வந்து மதுரை சிதம்பரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவருடைய கனவுல தான் மதுரை மீனாட்சி அம்மன் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல முருகர் இருக்கார், முருகர் இந்த சிலை ஒன்று இருக்குது, போய் கோயில் கட்டுன்ற மாதிரி அவர் கனவுல வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இவர் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு இவர் வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஒரு பனைமரங்கள் நிறைந்த ஒரு காடு மாதிரி தான் இருந்திருக்கு. ஒரு பனைமரத்துக்கு அடியில் தான் வந்து முருகர் சிலையை வந்து இவர் கண்டெடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. இன்னைய வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு சுயம்பு சிலை தான் இந்த கோவிலில் வச்சு வழிபட்டுட்ருக்காங்க. அதாவது தானாக சுயம்பு அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதராலேயோ இல்லை யாராலேயோ உருவாக்கப்படாது. பட் ஆனால் அதுவாக பூமியிலேருந்து கிளம்பி வரும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சுயம்பு மூலியமாக தான் இந்த ஒரு சிலை வந்து கிடைச்சதாக ஒரு இப்போ வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஊரில் இருக்க கடவுளுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கோவிலில் இருக்கிற முருகருக்கு, அதாவது கந்தசாமி சாமிக்கு என்ன வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகர் வந்து பார்த்திங்கன்னா தரகாசுரன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அசுரனை போரிட்டு வெல்றப்ப 3 இடத்துல வந்து போர் செஞ்சுருக்காரு. ஒன்று வந்து கடலில், இன்னொன்று நிலத்தில், இன்னொன்று விண்வெளியில். அதாவது கடலில் வந்து போர் புரிஞ்ச இடம் தான் திருச்செந்தூர். அங்கே வந்து மாயை அப்படின்னு சொல்லப்படுற ஒன்றை வந்து வென்றிருக்காரு. 2வது நிலத்தில் போர் புரிஞ்ச இடம் தான் திருப்பரங்குன்றம். அங்கே கன்மத்தை அவர் வென்றிருக்கிறார். 3வது இடத்துல தான் அதாவது வானத்தில் போர் புரிந்திருக்கார். அதுதான் திருப்போரூர். அதனால தான் இந்த ஊருக்கு திருப்போரூர் அப்படின்ற பேரும் வந்திருக்கு. இங்கே வந்து ஆணவத்தை அடக்கியிருக்கிறார். இது 3மே பார்த்தீங்கன்னா இந்த அரக்கன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த ஒரு 3 விஷயத்தையுமே முருகரை வந்து அடக்கியிருக்காரு. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஊரும் வந்து பயங்கர ஸ்பெஷலாக இருந்துகிட்ருக்கு. அதனால் சரி, ரொம்ப நம்ம இதுக்குள்ளே போத்தவில்ல, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். சாமி கும்பிட்டாச்சு, அதுக்கப்புறம் என்ன பிரசாதம் வாங்கி சாப்பிட்லான்னு போனேன். க்யூ பார்த்தா பயங்கரமாக இருந்தது. அட என்னடா அப்படின்னு இருந்தது. வேறு வழி இல்லாமல் ரொம்ப நேரம் நின்றுட்டு புளியோகரை தான் வாங்கி சாப்பிட்டேன். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் புளியோகரையை. நல்லா தான் இருந்தது, இது டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் அவ்வளோ நேரம் கூட்டத்தில் நின்று இப்போ ஒரு பிரசாதம் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டு தான். ஆக்சுவலாக இங்கேருந்து பார்க்குற வியூ வந்து பயங்கரமாக இருந்தது. இன்னும் நைட் டைம்லாம் நான் வந்திருக்கேன், பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலாக இன்னும் வந்து நான் உண்மையை சொல்லணும்னா இது வந்து ஓஎம்ஆரில் தான் இருக்குது. நான் வந்து காலேஜ் படித்ததும் ஓஎம்ஆரில் தான் படித்தேன். அப்படின்னும் போது நான் நிறைய தடவை இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒர்க்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியாக வர முடியல. பட் ஆனால் காலேஜ் படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் டுவைஸ் வந்து பார்த்துருவேன். எனக்கு ஆக்சுவலாக பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா முருகர் பிடிக்கும். பட் இந்த கோவில் இங்கே சென்னையில் வந்து வடபழனி இருக்குது. பட் ஆனால் என்னால் வடபழனிக்கு சரியாக போக முடியல. இந்த கோவிலுக்கு வந்தால் ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது. அதனால் நான் இங்கே வந்தேன். சரி, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த ஒரு வீடியோவை அப்படியே கொஞ்சம் ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக அந்த ஒரு கோயிலை பாருங்கள், பயங்கரமாக ஒரு பிரம்மாண்டமாக பெரிய லெவலில் வந்து ஒரு குளம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நிறையா மீன்லாம் இருக்கும். பொரியெலாம் வந்து நான் வாங்கி போடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் நிறைய பேர் ஆல்ரெடி வாங்கி போட்ட பொரி அப்படியே கடந்தது. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மீன் இருந்தது. இப்போ நான் பிடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல.
சரி வந்ததுக்கு தலையை நனைச்சிட்டு கொஞ்சம் போவோமே, எல்லாம் ஒரு என்னடா சங்கி மாதிரி பண்ணுறேன்லாம் கேட்காதீங்க. சங்கிலாம் கிடையாது. எல்லாம் வீட்டில் சொல்லிக் கொடுத்தது தான், என்ன பண்ணுறது. நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குளம்லாம் இருக்கும். நடுவில் இந்த மாதிரி ஒரு மண்டபம் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே எப்படி தான் போவாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்தது. அப்புறமா நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா படகு மூலிமா கூட போவோன்றலாம் போட்டிருந்தாங்க. படகுலாம் போயிருக்கு ஒரு சில பெரிய பெரிய கோயிலெல்லாம். ஆக்சுவலாக இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த தண்ணி வந்து இப்போ மழையால் பேஞ்ச தண்ணி தானே, இப்படியே தானே இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அப்படி கிடையாது. சப்போஸ் வெயில் காலத்தில் இந்த தண்ணியெலாம் வறண்டு போயிடுச்சு அப்படின்னா, இவங்க வந்து டேங்க் மூலிமா கூட நிறையா கோயிலில் வந்து இந்த மாதிரி தண்ணியை வந்து ஃபில் பண்ணி வைக்கிறாங்க. சரி வந்த வேலை முடிஞ்சது, சாமி கும்பிட்டாச்சு, புளியோகரை சாப்பிட்டாச்சு, சரி கிளம்புவோமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு கிளம்புனா, ஒரு அண்ணன் இந்த மாதிரி பொம்மையை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தார். பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது என்னன்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இது எப்புட்றா இது மாதிரி சண்டை போடுற மாதிரி இருக்கே அப்படின்னு டவுட் இருந்தது. ஒருவேளை கயிறு கீறு எதாவது கட்டி வச்சுட்டு இது மாதிரி இழுக்கிறாரா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோயில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக திருப்பூர்னு சொன்னேன். திருப்பூரில் கரெக்டாக சென்டராக ஊரில் மெயின்லேயே இருக்கும். இப்போ நான் நின்று வீடியோ எடுக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், ஓஎம்ஆரில். இதுதான் கோவில், அப்படியே குளம் பக்கத்தில். இது வந்து லெஃப்ட் சைடு. இந்த வழி போனீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக மகாபலிபுரம் போகலாம், அப்படியே பீச்சுக்கு போயிடலாம். இந்த சைடு போனீங்கன்னா கேளம்பாக்கம், சோழிங்கநல்லூர் சொல்லிட்டு சென்னை சிட்டி உள்ள போயிடலாம். இல்லை கொஞ்சம் கேளம்பாக்கத்துலேயே போயிட்டு கொஞ்சம் லெஃப்ட் ஒரு கட் அடிச்சிங்க அப்படின்னா வண்டலூர் போயிட்டு அந்த ரூட்டையுமே நீங்கள் பிடிச்சிடலாம். ஓகேங்களா. சரி கந்தசாமி டெம்பிள்னு சொன்னேன், ஏதோ கந்தசாமி படம்னு சொன்னேன், அதில் ஒரு மலை ஒன்று காட்டுவாங்களே, எங்கே அந்த மலையை காணோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. கரெக்டாக அந்த கோவில்லேருந்து ஒரு 100 மீட்டர் இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா அந்த ஒரு போர்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் இருக்குங்களா, இந்த ஆர்ச்சில் அப்படியே ஒரு லெஃப்ட்டை போட்டோம் அப்படின்னா அந்த மலைக்கு, மலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக பயங்கரமாலாம் இருக்காது, ஓகே ஓரளவுக்கு ஆவரேஜாக அப்படின்னு இருக்கும். அந்த ஒரு மலைக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இங்கே போகிறப்போ பார்த்திங்கன்னா, இங்கே வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வந்தது. நான் நர்சிங் வந்து படிக்கிறப்ப கம்யூனிட்டி போஸ்டிங்லாம் வரப்போ இந்த இடத்துல நான் போஸ்டிங்லாம் வந்திருக்கேன். பசங்க கூடலாம் வந்து இங்கே கட் அடிச்சுட்டு, சும்மா கட் அடிச்சுட்டுலாம் கிடையாது, சும்மா கொஞ்சம் சாப்பிட்ற டைமில் இடம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடத்துல வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கோம். படியை பார்த்து யாரும் பயப்படாதீங்க, அந்தளவுக்கு தூரம்லாம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் பழனிக்கு போயிருந்தீங்கன்னா, பழனி படிக்கட்டில் ஒரு கிட்டத்தட்ட என்ன ஒரு 2% அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ கம்மி தான். இது ரொம்பவே சின்ன மலை தான். சரின்ட்டு இதில் வேக வேகமாக கிளம்புனேன். ஆனால் பாதி தூரம் கூட போல் பயங்கரமாக கால் வலி எடுத்துக்கிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி வேலைக்கு போனதுக்கப்புறம் சரியாக அந்த கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் சரியாக பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி கிரவுண்டுக்கு போவோம், விளாடுவோம். இப்போ எங்கே வேலைக்கு வந்ததுக்கப்புறம் லீவும் தர மாட்றாங்க, ஒன்றும் தர மாட்டாங்க. எங்கே போய் விளாட்றது? பெருசாக ஒரு நடக்கிறதும் கிடையாது, ஓடுறது எதுவுமே பெருசும் கிடையாது. சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ வண்டி வேறு வாங்கினதால அப்படியே பயங்கரமாக சோம்பேறி ஆகிட்டேன். உண்மையை சொன்னால் கால் வலிச்சுது. அங்கே மேலே போனோடனே பார்த்தீங்கன்னா, இதோ இங்கே ஒரு மரம் இருந்து இதில் கொஞ்சம் கட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த படத்தில் நிறையா கட்டி வச்சுருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். பட் ஆனால் அந்த மாதிரி மரம் எதுவும் கிடையாது. அது ஒருவேளை செட்டு போட்டு எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயில் மேலே லொக்கேஷன் தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் தான். இங்கேருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த முருகர் கோவிலுடைய கோபுரம் வந்து சூப்பராக தெரிஞ்சுது. ஆக்சுவலாக இந்த கோவில் வந்து ஓஎம்ஆரில் இருக்குதுன்னு சொன்னேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதோ அந்தாண்ட கொஞ்சம் வீடு மாதிரி தெரியுதுல்ல லாஸ்ட்டாக, நடுவில் ப்ளூ கலர். அந்த ப்ளூ கலரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி மழை பெஞ்சால் தண்ணி தேங்குற இடம், நல்லா கொஞ்சம் சதுப்பு, கொஞ்சம் சகதியாக இருக்கும். அதுக்கு அந்தாண்ட தெரியுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக அந்த ஓஎம்ஆர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். 2 to 3 அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஈசிஆர் கனெக்ட் பண்ணும். மேக்ஸிமம் ஓஎம்ஆர் அண்ட் ஈசிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துலேயே தான் இருக்கும். ஏன்னா ஈசிஆர்னால் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் ஈசிஆர்லாம் ரைடு போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சரின்ட்டு மேலே சாமி கும்பலான்னு பார்த்தா அங்கே கோயில் போட்டு வச்சுருந்தாங்க. நட திறக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. சரி நமக்கு டைம் இல்லை, இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சுற்றி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மலையில் ஃபுல்லாக செடி புதராக இருந்தது. வந்துட்டு இருந்தேன். சரி எங்கேயாவது டீ குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் எதுவும் பெருசாக இங்கே கடை கிடையாது. ஏன்னா நான் உள்ளே இருந்தது, பட் நான் கொஞ்சம் வெளியே வந்துட்டேன். சரி வந்த வேலை முடிஞ்சது. ஏதோ நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ ஷேர் பண்ணணும், ஒரு vlog போடணும்னு நினச்சேன். சம்திங் ஏதோ போட்டிருக்கேன். அறியாத பையன் தெரியாமல் எதாவது பேசியிருந்தாலோ, கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நர்சிங் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். எதுக்கு ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். 10 வியூஸ் வந்தாலும் பரவாயில்ல, வீடியோ போடுவோம், ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.